புலிகள் கங்காருவை வேட்டையாடி விட்டது, அதான் சொல்லணும். ஏசியன் டீம் வந்து டூர் பண்றதுல பங்களாதேஷ சீக்கிரமா ஒரு வின் இது பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியால. 3வது மேட்ச்லயே ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவால முடியல, பாகிஸ்தானால 30 வருஷமா முடியல, பங்களாதேஷ் போய் 3வது மேட்ச்லயே முடிச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு பெரிய பாயிண்ட், இவங்களோட ஆவரேஜ் ஏஜ், இந்த சைடோட ஆவரேஜ் ஏஜ் 33. ஒரே ஒரு பிளேயர் தான் லெஸ் தென் 30 இருக்காரு இந்த 15ல. சோ இவங்க அடுத்த ஜெனரேஷன் நோக்கி பார்க்கணும்னு ஆரம்பிச்சாலுமே இங்க யாருமே இல்ல. சோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ரியலா டவுன்ஃபால் ஆகுதான்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய பேர் கிட்ட இருக்கு. மெயின் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஆனாங்க. பெஸ்ட் சைடு தான் ஆடினாங்க கூட டெஸ்ட்ல. ஆனா அவங்க வந்து எப்பயுமே டெஸ்ட் ஆடாத ஒரு கிரவுண்ட்ல போய் புதுசா ஒரு வென்யூ இது பண்ணி ஆடலான்னு பார்த்தாங்க இந்த மேட்ச். அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டார்வின்ல லாஸ்டா ஐ திங்க் 20 to 23 இயர்ஸ் பேக் தான் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. யூஸ்வலா ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த 5 ஸ்டேடியம்ல தான் நடக்கும். வேற எங்கேயுமே ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் நடக்காது. எஸ்சிஜில நடக்கும், எம்சிஜில நடக்கும், பிரிஸ்பேன்ல நடக்கும், அப்புறம் அடிலைட் ஓவர்லயும், அதுக்கப்புறம் வாக்கால நடக்கும். இப்போ அது ஆப்டஸ் ஆயிடுச்சு. சோ இந்த 5 கிரவுண்ட்ல தான் யூஸ்வலா டெஸ்ட் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க மேட்ச் நடக்க என்ன காரணம் டார்வின்ல? ஒன்னு, இப்போ வின்டர் போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியால. சோ உங்களுக்கு அந்த 5 கிரவுண்ட்ல ஆட முடியாது. அவங்களுக்கு என்னன்னா இது அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா தான் உண்மையை சொல்லணும்னா. அதுவும் தாண்டி பங்களாதேஷ் தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மிதப்புல தான் போட்டாங்க. நீங்க டார்வினுக்கே இப்படி பேசுறீங்க, அடுத்து மெக்கேல நடக்க போகுது. மெக்கேல இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் கூட ஆனது இல்ல. டார்வின்ல 20 வருஷம் முன்னாடி ஒரு டெஸ்ட் ஆடி இருக்காங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா